நண்பர்களே, வெளிப்படுத்தின விசேஷம் குறித்த நமது தொடரின் 5வது அத்தியாயத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். போன அத்தியாயத்துல முதல் 3 சபைகளை பற்றி பார்த்தோம். இன்றைக்கு நாம் மீதமுள்ள 4 சபைகளான தியத்திரா, சர்தை, பிலதெல்பியா மற்றும் லவோதிக்கியா சபைகளுக்கு கிறிஸ்து என்ன சொல்றாருன்னு பார்ப்போம். இந்த கடைசி 4ம் ரொம்பவே சுவாரஸ்யமானவை. இதுல நம்ம ஆவிக்குரிய நிலைமையை ஒரு கண்ணாடி மாதிரி பார்க்க போறோம். வாங்க தைரியமா உள்ள போலாம். முதலாவதாக தியத்தீரா. இது ஒரு பெரிய வியாபார நகரம். குறிப்பா சிகப்பு சாயம் தேய்க்கிறது, கம்பளி ஆடைகளுக்கு பேர் போன ஊர் இது. நம்ம லீதியால் கூட இந்த ஊர் தாங்க. ஆனா இங்க பெரிய பிரச்சனை என்னன்னா, அந்த வியாபார சங்கங்கள், ட்ரேட் கில்ட்ஸ், இன்னைக்கு இருக்க பிஸ்னஸ் அசோசியேஷன் மாதிரி இதுல சேராம பிஸ்னஸ் பண்ணவே முடியாது. ஆனா இந்த சங்கத்து மீட்டிங்ல விக்கிரக ஆராதனை, ஒழுக்கக்கேடான விருந்து எல்லாம் நடக்கும். இந்த சபைக்கு கிறிஸ்து தன்னை அக்கினி ஜுவாலை போன்ற கண்களும் பிரகாசமான வெண்கலம் போன்ற பாதங்களும் உள்ள தேவகுமாரன் அப்படின்னு அறிமுகப்படுத்துறாரு. இதுல ஒரு ஆழமான இறையியல் சவால் இருக்கு. அந்த காலத்துல ரோம பேரரசர்கள் தங்களை தேவனின் குமாரன், லத்தீன்ல டிவி ஃபிலியஸ் அப்படின்னு சொல்லிக்கிட்டாங்க. ஆனா இயேசு சொல்றாரு, இல்ல நான் தான் உண்மையான தேவகுமாரன். உங்க பிஸ்னஸ் மீட்டிங்ல நடக்கிறதெல்லாம் என் அக்கினி கண்களுக்கு தெரியும். இவங்களுக்கு பாராட்டும் கிடைக்குது. கிறிஸ்து அவங்களோட அன்பு, ஊழியம், விசுவாசம், பொறுமை எல்லாத்தையும் பாராட்டுறாரு. ஆச்சரியமா, பிந்தின கிரியைகள் உன் முந்தின கிரியைகளை பார்க்கிலும் அதிகமா இருக்கிறதுன்னு சொல்றாரு. அதாவது ஊழியம் தடபுடலா நடந்துட்டு இருக்கு. ஆனா இவ்வளவு நல்லா இருந்தும் ஒரு பெரிய ஓட்டை. அது என்னன்னா, தன்னை தீர்க்கதரிசி என்று சொல்லுகிற யெசபேல் என்னும் ஸ்திரியானவள் வஞ்சிக்கும்படி நீ அவளுக்கு இடம் கொடுக்கிறாய்ன்னு சொல்றாரு. இப்போ இதுல இறையியல் அறிஞர்கள் சுட்டி காட்டுற விஷயம் என்னன்னா, இந்த யெசபேல் பழைய ஏற்பாட்டு யெசபேலோட செயல்பாடு மாதிரி. அந்த யெசபேல் என்ன செஞ்சா? பாகால் வணக்கத்தை இஸ்ரவேலுக்குள்ள கொண்டு வந்து உண்மையான யெகோவாவின் வழிபாட்டோட கலப்படம் செஞ்சா. அதாவது சிங்க்ரெட்டிசம் செஞ்சா. அதே தாங்க இங்கேயும். இந்த புதிய யெசபேல் இயக்கம் என்ன சொல்லுச்சு பாருங்க, நாம இந்த ஊர்ல பிஸ்னஸ் பண்ணணும், வியாபார சங்கத்துல சேரலைன்னா நம்ம பொழப்பு போயிடும். அதனால அந்த மீட்டிங்ல போய் விக்கிரகத்துக்கு படைச்சதை சாப்பிட்டா தப்பில்லை, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், ரெண்டையும் கலந்துக்கலாம். கர்த்தர் இருதயத்தை தானே பார்க்கறாரு. இதுதான் தியத்திராவின் வஞ்சகம். சத்தியத்துல சமரசம், அதாவது காம்ப்ரமைஸ் செஞ்சுக்கிறது. இன்றைக்கு நம்ம ஊர்ல தொழில ஜெயிக்கணும்னா கொஞ்சம் பொய் சொல்லலாம், லஞ்சம் வாங்கலாம், ஜாதி பார்க்குற இடத்துல அதை பயன்படுத்தலான்னு சொல்ற பிராக்டிக்கல் கிறிஸ்டியன் போதனை மாதிரி இருக்கு. இந்த தப்பான போதனையை பின்பற்றாதவங்களுக்கு கிறிஸ்து சொல்றாரு, உங்களுக்குள்ளதை பற்றி கொண்டிருங்கள், ஜெயிக்கிறவங்களுக்கு ஜாதிகள் மேல் அதிகாரம் கொடுப்பேன், விடிவெள்ளி நட்சத்திரத்தையும் கொடுப்பேன் என்று வாக்குத்தத்தம் பண்றாரு. அடுத்ததா சர்தே சபை. இது ஒரு காலத்துல ரொம்ப புகழ் பெற்ற பணக்கார பட்டணம். இவங்களுக்கு ஒரு வரலாறு உண்டு. எங்க கோட்டை ரொம்ப பாதுகாப்பானதுன்னு நினைச்சு அலட்சியமா இருந்தப்ப எதிரிகள் 2 தடவை சுலபமா இவங்களை பிடிச்சிட்டாங்க. இப்போ சமீபத்திய தொல்பொருள் ஆய்வுகள், ஆர்கியாலஜி என்ன சொல்லுதுன்னா, யோவான் இதை எழுதின காலத்துல சர்தை பட்டணம் ரொம்ப செழிப்பா, செல்வாக்குல உயர்ந்து, ரோம சாம்ராஜ்யத்தோட பேரரசர் வழிபாட்டுல, இம்பீரியல் கல்ட்டுல மூழ்கி இருந்ததாமா. இந்த சபைக்கு கிறிஸ்து தன்னை தேவனுடைய 7 ஆவிகளையும் 7 நட்சத்திரங்களையும் உடையவர் அப்படின்னு சொல்றார். வேத அறிஞர்கள் இதை ஏசாயா 11:2 வர ஆவியானவரோட 7 விதமான முழுமையான செயல்பாடுகளாக, அதாவது ஃபுல்னஸ் ஆஃப் ஸ்பிரிட்டா பார்க்குறாங்க. இயேசு சொல்றாரு,
பரிசுத்த ஆவியானவரோட முழு வல்லமையையும் சபை மேல முழு அதிகாரத்தையும் உள்ளவர் நான். இவங்களுக்கு பாராட்டு ரொம்ப கம்மி. ஆனாலும் தங்கள் வஸ்திரங்களை அசுசிப்படுத்தாத சில பேர் சர்தையிலும் உனக்கு உண்டு. வசனம் 4 இப்படியா சொல்லப்பட்டிருக்கு. ஆனா இந்த சபைக்கு கிறிஸ்து கொடுக்கிற கண்டனம் ரொம்ப அதிர்ச்சியானது. நீ உயிருள்ளவன் என்று பெயர் கொண்டிருந்தும் செத்தவனாயிருக்கிறாய். இப்ப புரியுதா? செத்து போன சபைக்கு என்ன தேவை? உயிர். அதனாலதான் கிறிஸ்து தன்னை உயிர்ப்பிக்கிற ஆவியின் முழுமையையும் 7 ஆவிகளை கையில வச்சிருக்க நான்னு அறிமுகப்படுத்துகிறார். அவங்க செழிப்பான விக்கிரக ஆராதனை நிறைந்த ஊரோட முழுசா சமரசமாயிட்டாங்க. ஃபுல்லி அசிமிலேட்டட். உலகத்தின் பார்வையில உயிரோட இருந்தாங்க, ஆனா கிறிஸ்துவோட பார்வையில செத்து போயிருந்தாங்க. இதுக்கு கிறிஸ்து சொல்ற தீர்வு, நீ விழித்து கொண்டு சாகிறதற்கேதுவானவைகளை ஸ்திரப்படுத்து, மனம் திரும்பு, அப்படி இல்லைன்னா திருடனை போல உன்மேல் வருவேன்னு எச்சரிக்கிறாரு. இதுக்கு ஒரு ஆழமான வரலாற்று பின்னணி இருக்கு. வரலாற்று ஆசிரியர் ஹெரோடோட்டஸ் சொல்றாரு, இந்த சர்தே கோட்டையை யாராலும் பிடிக்க முடியாதுன்னு அலட்சியமா இருந்துட்டாங்களாமா. ஒரு வீரன் தான் ஹெல்மெட்டை தவற விட்டு யாருக்கும் தெரியாதுன்னு ஒரு ரகசிய வழியா இறங்கி எடுத்திருக்கான். எதிரி பட அதை கவனிச்சு அதே அலட்சியமான வழியா ராத்திரி ஏறி திருடனை போல வந்து நகரத்தை பிடிச்சிட்டாங்களாமா. அதே போல ஒரு எச்சரிக்கை தான் இங்க இயேசு சொல்றாரு. நீங்க உங்க வரலாற்றை மறந்த மாதிரி ஆவிக்குரிய விதத்துல விழிப்பா இல்லைன்னா நான் அந்த திருடனை போல நியாய தீர்ப்பு கொண்டு வருவேன். இந்த ஆவிக்குரிய மரண நிலையிலிருந்து விழித்தெழுந்து ஜெயிக்கிறவங்களுக்கு வெண்வஸ்திரம் தரிப்பிக்கப்படும். ஜீவ புஸ்தகத்திலிருந்து அவனுடைய நாமத்தை நான் கிறுக்கி போடாமல் அவன் நாமத்தை அறிக்கையிடுவேன் என்கிற பெரிய பரிசு காத்திருக்கு. அடுத்ததா நம்ம எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு சபை, பிலதெல்பியா. சகோதர அன்புன்னு அர்த்தம் கொண்ட ஒரு பட்டணம். இந்த சபைக்கு கிறிஸ்து தன்னை பரிசுத்தம் உள்ளவரும் சத்தியம் உள்ளவரும் தாவீதின் திறவுகோலை உடையவரும் திறக்கிறவரும் பூட்டுகிறவருமாய் இருக்கிறவர் அப்படின்னு அறிமுகப்படுத்துறார். இந்த தாவீதின் திறவுகோல்ன்றது ஏசாயா 22 அதிகாரம் 22 வசனத்திலிருந்து வருது. இது தேவனுடைய ராஜ்யத்தின் மேலுள்ள முழு அதிகாரத்தை குறிக்குது. ஏன் இதை சொல்றார்னா, பிலதெல்பியால இருந்த யூதர்கள் தங்களை தேவனுடைய ராஜ்யத்தோட சொந்தக்காரங்கன்னு நினைச்சாங்க. அவங்க இந்த கிறிஸ்தவங்களை ஜப ஆலயங்களை விட்டு ஒதுக்கி உங்களுக்கு தேவனுடைய ராஜ்யத்துல இடம் இல்லைன்னு கதவை பூட்டிட்டாங்க. ஆனா கிறிஸ்து சொல்றாரு, அவங்க கதவை அடைச்சா என்ன, உண்மையான தாவீதின் திறவுகோல் என்கிட்ட இருக்கு. இதோ உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் நீ என் நாமத்தை மறுதலியாமல் என் வசனத்தை கை கொண்டபடியினாலே இதோ ஒருவனும் பூட்டக்கூடாத திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். பாருங்க, அவங்க கிட்ட மெகா சர்ச் பில்டிங் இல்ல, அரசியல் செல்வாக்கு இல்ல, கொஞ்சம் பலன்தான், ஆனா விசுவாசம் 100%. இதுல மிக முக்கியமான விஷயம் என்னன்னா, சிமிர்னா சபை மாதிரி இந்த பிலதெல்பியா சபைக்கு கிறிஸ்து எந்த ஒரு கண்டனத்தையும் சொல்லல. அவங்களுக்கு கிறிஸ்து சொல்ற புத்திமதி, இதோ சீக்கிரமாய் வருகிறேன், ஒருவனும் உன் கிரீடத்தை எடுத்து கொள்ளாதபடிக்கு உனக்குள்ளதை பற்றி கொண்டிரு, பூமியின் மேல் வரப்போகிற சோதனை காலத்திற்கு தப்பும்படி நானும் உன்னை காப்பேன் என்ற ஒரு சிறப்பு வாக்குத்தத்தம் கொடுக்கிறாருங்க. இப்போ கடைசி சபைக்கு வர்றோம், லவோதேக்கியா. இதுதான் தி அல்ட்ரா மாடர்ன் செல்ஃப் சஃபிஷியன்ட் ஏசி சர்ச். ஏஜி சர்ச் இல்லைங்க. ஆமா, இந்த ஊர்ல வங்கி தொழில், உலக புகழ்பெற்ற கண் மருந்து தயாரிப்பு, கருப்பு கம்பளி ஆடை தயாரிப்பு எல்லாம் பிரபலம். கிபி 60 பூகம்பம் வந்தப்ப
ரோம அரசின் உதவியை மறுத்து சொந்த பணத்திலேயே பட்டணத்தை திரும்ப கட்டுற அளவுக்கு திமிர் கலர்ந்த தன்னிறைவு, செல்ஃப் சஃபிஷியன்சி இவங்களுக்கு. இந்த பின்னணியில்தான் கிறிஸ்து இவங்களுக்கு எழுதுகிறார். இவங்களுக்கு கிறிஸ்து தன்னை உண்மையும் சத்தியமும் உள்ள சாட்சியும் ஆமேன் என்பவரும் தேவனுடைய சிருஷ்டிக்கு ஆதியுமாயிருக்கிறவர் அப்படின்னு சொல்றாரு. இதில் இந்த ஆதி கிரேக்கத்தில் ஆர்கேங்கிற வார்த்தை ரொம்ப முக்கியம். இது முதலில் சிருஷ்டிக்கப்பட்டவர்னு அர்த்தம் இல்லை, மாறாக சிருஷ்டிப்பின் மூல காரணம், த சோர்ஸ், ஆரிஜினேட்டர் அப்படின்னு அர்த்தம். கிறிஸ்து அவங்க கிட்ட சொல்றாரு, நீங்க உங்க பணத்தை வச்சு கட்டின இந்த பட்டணத்தை நினைச்சு பெருமைப்படாதீங்க. ஏன்னா இந்த சிருஷ்டிப்புக்கு மூல காரணமே நான் தான். இவங்களுக்கு என்ன பாராட்டு கிடைக்குது? ஒண்ணுமே இல்லைங்க, 0 பிரைஸ். அதுக்கு பதிலா பயங்கரமான கண்டனம் தான் கிடைக்குது. நீ குளிருமின்றி அனலுமின்றி இருக்கிறாய். இப்போ இதுல ஒரு மிக முக்கியமான இறையியல் திருத்தம், ஸ்காலர்லி அப்டேட் இருக்கு. நாம வழக்கமா குளிர்னா விசுவாசமே இல்லாதவங்க, அனல்னா வைராக்கியமானவங்க, வெதுவெதுப்புனா ரெண்டும் கெட்டான் அப்படின்னு கேட்டிருப்போம். ஆனா அதோட உண்மையான அர்த்தம் வேறு. பக்கத்துல இருந்த கொலேசே பட்டணத்துல குளிர்ந்த நீர், கோல்டு வாட்டர் ஊற்று இருந்துச்சு. அது குடிக்கிறதுக்கும் புத்துணர்ச்சிக்கும் ரொம்ப பயனுள்ளதா இருந்துச்சு. பக்கத்தில் இருந்த ஹிராப்போலிஸ் பட்டணத்தில் சுடுநீர், ஹாட் வாட்டர் ஊற்று இருந்துச்சு. அது குளிக்க, வியாதிக்கு மருந்து மாதிரி அதுவும் ரொம்ப பயனுள்ளதாக இருந்துச்சு. ஆனா இந்த லவோதிக்கியா ஊருக்கு தண்ணி ரொம்ப தூரத்துல இருந்து குழா வழியா வரும். இங்க வந்து சேரும் பொழுது அது குடிக்க முடியாத அளவுக்கு வெது வெதுப்பா, லூக்வாம், கொமட்டல் வர மாதிரி இருக்கும். அதாவது அது ஒரு பிரயோஜனம் இல்லாத யூஸ்லெஸ் தண்ணியா இருந்துச்சு. இப்போ கிறிஸ்து என்ன சொல்றாரு? நீங்க குளிர்ந்த நீரா இருந்தா பரவாயில்ல, இல்ல சுடுநீரா இருந்தா கூட பரவாயில்ல, ஆனா நீங்க ரெண்டுக்கும் இல்லாம ஒரு பிரயோஜனமும் இல்லாம வெது வெதுப்பா இருக்கீங்க. அதனால உங்களை நான் வாய் நின்று வாந்தி பண்ணி போடுவேன். லவதிக்கியா என்ன நினச்சிக்கிட்டாங்கன்னா, நான் செல்வந்தன், நான் செல்வத்தை சம்பாதிக்கிறவன், எனக்கு எவ்வித தேவையும் இல்லை. ஆனா கிறிஸ்து அவங்கள பார்த்து, நீ அவலமானவன், பரிதாபத்திற்குரியவன், ஏழ்மையானவன், பார்வையற்றவன், உடையற்றவன்னு சொல்றாரு. ஆனா இவ்வளவு கடுமையா கண்டிச்சாலும் கிறிஸ்து அன்போட கதவுக்கு வெளியே நின்று தட்டுறாரு. இதோ வாசல் படியில் நின்று தட்டுகிறேன். இந்த வசனத்தை நம்ம பெரும்பாலும் அவ்விசுவாசிகளுக்கு சுவிசேஷம் சொல்ல பயன்படுத்துகிறோம். ஆனால் வேத அறிஞர்கள் சுட்டி காட்டுகிற அதிர்ச்சியான உண்மை என்னன்னா, இயேசு இங்கே ஒரு அவ்விசுவாசியோட இருதய கதவை தட்டலைங்க, அவர் தன்னுடைய சொந்த சபையின் கதவை தட்டிட்டு நிற்கிறாரு. ஆமா, அவங்க தன் நிறைவுல, பணக்கார திமிரல இயேசுவையே சபையை விட்டு தள்ளிட்டாங்க. அவர் ஒரு அந்நியன் மாதிரி வெளியே நின்று நான் உள்ள வரலாமான்னு அனுமதி கேட்கிறார். இது எவ்வளவு பரிதாபமான நிலைமை. இந்த பரிதாபமான தன்னிறைவு நிலையிலிருந்து மனம் திரும்பி ஜெயிக்கிறவங்களுக்கு என்னுடைய சிங்காசனத்தில் என்னோடே கூட உட்காரும்படிக்கு அருள் செய்வேன் என்ற மாபெரும் பரிசை அறிவிக்கிறார். இன்றைக்கு இந்த கடைசி 4 சபைகளுக்கும் கிறிஸ்து கொடுத்த செய்திகளை நம்ம பார்த்தோம். இந்த 7 சபைகள்ல நம்ம சபை எது? இல்ல நம்ம பர்சனல் லைஃப் எது? தியத்திரா மாதிரி பிஸ்னஸ், உலக வெற்றிக்காக சத்தியத்தில் அட்ஜஸ்ட் பண்ணி போறோமா? இல்லை சார்தை மாதிரி ஜீவனுள்ள சபைங்கிற போர்டை மட்டும் மாட்டி வச்சுட்டு உலகத்தோட கலந்து உள்ளுக்குள்ள செத்து போயிருக்கோமா? இல்ல ரொம்ப பயங்கரமா லவோதிக்கேயா மாதிரி எல்லாம் இருக்குங்கிற திமிரில் கிறிஸ்துவையே வெளியே தள்ளிட்டு யாருக்கும் ஒரு பிரயோஜனமும் இல்லாம வெது வெதுப்பா இருக்கோமா? ஒவ்வொரு சபைக்கும் கிறிஸ்து சொல்ற ஒரே வார்த்தை, ஜெயங்கொள்ளுங்கள். இந்த ஜெயங்கொள்ளுதல்ன்றது உலகத்தோட சமரசமாகாம பரிசுத்தமா வாழ்றது, உண்மையான உபதேசத்தை கெட்டியா பிடிச்சுக்கிறதாங்க.
இந்த 7 சபைகளுக்கான செய்திகள் இன்னைக்கு நம்ம ஒருவரோடவும் நம்மோட சபைகளோடவும் பேசுது. ஜெயம் கொண்டு கிறிஸ்து கொடுக்கிற அந்த நித்திய ஆசீர்வாதங்களை சுதந்தரிக்க அவர் நம்மளை அழைக்கிறார். இந்த சிந்தனைகளோட இந்த அத்தியாயத்தை நம்ம முடிச்சுக்கலாம். வெளிப்படுத்தின விசேஷத்தோட இன்னும் பல ஆழமான சத்தியங்களை வரப்போகிற அத்தியாயங்களை நம்ம பார்க்கலாம். அது வரைக்கும் தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. கொஞ்சம் பொறுங்க, போயிடாதீங்க. இன்னும் இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. ஒரு லைக், ஒரு கமெண்ட் போட்டுருங்க.